2026 தேர்தலையும் திமுக தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். திமுக எப்பவுமே தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சிஎம் பேசிடலாங்க. பாஜகவுடைய மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுவார் ஆனரபிள் சிஎம். அதுதான் அவர் ரொம்ப ஒரு பதற்றத்தோடு இருக்கிறார் என்பதைத்தான் காண்பிக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து திமுக மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறது. யார் அடிபணிய வேண்டும் என்று சொன்னார்? யாரும் அப்படி சொல்லலை. ஆக நீங்கள் இணக்கத்தோடு நட்புறவோடு இருங்கள் என்று தான் சொல்கிறோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு நிதியை பற்றி பேசுகிறார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல? அதுதான் நிதி பகிர்வை பற்றி பேசுகின்ற கூட்டம். அதுக்கு நான் போக மாட்டேன். ஆனால் நிதியை பற்றி பேசுவேன் என்று சொன்னால் எப்படி? மக்களின் பிரதிநிதியாக உங்களை நிரூபித்திருக்கிறார்கள். நீங்கள் அதற்காக சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதே மாதிரி இலங்கை, இன்னைக்கு டெல்லிக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது டெல்லிக்கு அடிபணிந்து தான் இருந்தீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் 5 அமைச்சர்களை மத்தியில் வைத்துக்கொண்டு 16 ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து தானே அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்களே, அப்பொழுது மறந்து விட்டீர்களா? டெல்லிக்கு அடிபணிந்து தானே சோனியா காந்தி கோவித்துக் கொள்வார், மன்மோகன் சிங் கோவித்துக் கொள்வார் என்று டெல்லிக்கு அடிபணிந்து தானே இதெல்லாம் ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக ஆட்சியில் இருக்கும்போது டெல்லிக்கு அடிபணிந்து விட்டு இன்று அடிபணிய மாட்டேன் என்று வீரவாசம் பேசுவதெல்லாம் அவர் பதற்றத்தில் இருக்கிறார் என்பதைத்தான் காண்பிக்கிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ அலையன்ஸில் பிற கட்சிகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லா தலைவரும் சொல்றீங்க. இதற்கு முன்பாடி என்டிஏ அலையன்ஸில் இருந்த கட்சிகளா இல்லை வேற புதுமுகங்கள் வரதுக்கான வாய்ப்பு? இல்லை, இந்த கூட்டணி கட்சியை பற்றி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எங்களது அகில பாரத தலைவர் பிரதமர் அவர்களும் முடிவு செய்வார்கள். எந்தெந்த கட்சிகள் இருக்க வேண்டும், எப்படி எப்படி இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்துவார்கள். நாங்கள் அகில பாரத கட்சி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் வழிமொழிவோம். கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது மறுபடியும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை, அதெல்லாம் அவரோட பயணத்திட்டத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். நிச்சயமாக வருவார்கள். இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்து முரண்பாடு அதிமுகவும் பாஜகவும் ஒரு வார காலமாக கருத்து முரண்பாடே இல்லை. ஏனென்றால் பத்திரிகை சகோதரர்கள் கேட்கிறீர்கள். இப்போ உங்களுக்கே நீங்கள் உறுதியாயிட்டு ஏன் அந்த கேள்வியை கேட்குறீங்க? 2026 பாஜக அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்களே உறுதி எடுத்துட்டீங்க. மிச்சதையெல்லாம் மத்திய தலைமை பார்த்துக்கொள்ளும், அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சிக்கு வருமா? இல்லை, எல்லாமே எங்களோட மத்திய தலைமை என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் வழிமொழிவோம், அவ்வளவுதான்.